நான் வரும்போது என்னை தனியா விட்டுருக்கியா? ஐயா விஜயகாந்த் வரும்போது ஜெயலலிதா அம்மா, ஐயா கருணாநிதி 2 பேர் தான். நான் வரும்போது அவர் இருந்துட்டாப்ல மக்கள் நல கூட்டணி. திருப்பி வந்த 19 எங்க அண்ணன் வந்து கமல் நின்றாப்ல. என்னை சப்ஸ்டியூட்டா வச்சிருக்கான். நான் ஒரு துணை நடிகர் மாதிரியே நிறுத்திட்டான். போட்டியில ஜெயிக்கல. இப்ப 21 வந்தா எங்க அண்ணன் கமல் தலைமையில் ஒரு கூட்டணி, ஐயா டிடிவி தலைமையில் ஒரு கூட்டணி. இங்க 4 கடையில நான் 5வது ஆளா சப்ஸ்டியூட்டா நிக்கிறேன். அங்கதான்டா நம்ம 3வது பெரிய கட்சியா வந்தோம். அப்புறம் கூட்டணி பிரதம வேட்பாளரே நம்மகிட்ட இல்ல. இங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி, ஐயா எடப்பாடி அவர் கூட்டணி, தம்பி அண்ணாமலை அவர் எல்லா கட்சிகளையும் சேர்த்து பிரதம வேட்பாளராக மோடியை நிறுத்தி ஐயா மோடி அவர்கள் பிரதமர்னு ஒரு அணி. 4வதா நம்ம. இந்தியாவுக்கு நமக்கு எந்த சம்பந்தம் இல்லை. இந்தியா வாழ்றதுல ஆட்டத்திலே நம்ம இல்ல, கிரவுண்டுகளே நம்ம இல்ல, தேடல இல்ல. அது வேற நின்ன சின்னத்தை எடுத்துக்கிட்டு மைக்குன்னு ஒரு பைக்கை கொடுத்தான். இந்த மைக்கும் இல்ல. அது அங்க போய் பார்த்தா சீப்பமா இருக்கு, தலைவார சீப்பமா இருக்குது. முத பெட்டியில நம்ம சின்ன 3வது 4வது பெட்டியில் இருக்கு. அதுல தேடாண்டா தன்மானமிக்க தமிழ் மக்கள் அதுல தேடாண்டா. எங்க எங்கடா என் மகன் சீமானுடைய சின்னமங்கடா மைக்கங்கடா? எத்தனாவது பெட்டியில? எத்தனாவது ₹1 ஓட்டு கொடுக்கலாம். தேடி போட்டாண்டா 36,50,000 வாக்க போட்டு என்னென்ன இடையூறு. என் மைக்கு பக்கத்துல இந்த விவசாயி சின்னத்தை வைப்பான். அவன் சீமானுக்கு போட நினைச்சு போட்டான். அதுல 1,00,000 ஓட்டு போச்சு. இதையெல்லாம் தாண்டி வெல்வதற்கு பேர் தாண்டா புரட்சி. அதான் புரட்சி. இந்தியாவை யார் ஆள்வதில்லை. இத்தனை லட்சம் பேர் இந்த மகனை தேடி இருக்கான்னா தமிழ்நாட்டை யார் ஆள்றதில்லை. நமது சின்னம் விவசாயி. ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.